இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. குழந்தை இயேசுவின் பிறப்பை அடுத்து திருக்குடும்பம் எகிப்தை சென்றடைந்தது. அதற்கு முன்னதாக குழந்தை இயேசுவுக்கு கன்னிமரியால் பாலூட்டிய இடமான மில்க் குரோட்டோ என்று அழைக்கப்படும் பால் கெபி தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் தி ஸ்டோரி ஆஃப் கிறிஸ்துமஸ் விசேட தொகுப்பு அடுத்து. பலஸ்தீன நிர்வாகத்துக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள குழந்தை இயேசு பிறப்பு தேவாலயத்துக்கு அருகில் பால் கெபி காட்சியளிக்கின்றது. இந்த இடத்திலும் தேவாலயம் ஒன்றை காணலாம். கன்னி மரியாள் குழந்தை இயேசுவுக்கு பாலூட்டிய சந்தர்ப்பத்தில் 2 துளி பால் கெபியில் விழுந்ததாக வரலாறு கூறுகின்றது. இதனையடுத்து பால் கெபி முழுவதும் வெள்ளை நிறமாக மாறியதென நம்பப்படுகிறது. இன்றளவும் பால் கெபி வெள்ளை நிறத்துடன் காட்சியளிக்கின்றது. இந்த தேவாலயத்துக்கு வருகை தரும் பெண்கள் தமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அங்கிருந்து பெற்றுக்கொள்ளும் துகள்களை உட்கொள்கின்றனர். எகிப்தை சென்றடைந்த திருக்குடும்பம் ஏரோது மன்னனின் மரணத்தை அடுத்து மீண்டும் இஸ்ரேலின் நாசரேத்தை வந்தடைந்தது. இயேசு கிறிஸ்து தமது சிறு பராயத்தில் வாழ்ந்ததாக நம்பப்படும் நாசரேத்தில் தற்போது அமைந்துள்ள புனித சூசையப்பர் தேவாலயம் தொடர்பான தகவல்களை எமது நாளைய தொகுப்பில் எதிர்பாருங்கள்.